கேண்டில் அல்லது அகல் விளக்கு எது இருந்தாலும் சரி அதை ஏற்றிக்கோங்க. பே லீஃப் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் எரிஞ்சு கையை சுட்டுற போது, அதனால் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு பிடிச்சிக்கிற மாதிரி கரெக்டான ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இயரோட ஸ்டார்ட் டேட், அதாவது ஃபஸ்ட்டு டே ஆஃப் த இயரில் நம்ம இதை செய்கிறோம். அப்போது அபண்டன்ஸ், அதாவது உங்களுக்கு நிறைய வந்துட்டே இருக்கணும், தொடர்ந்து வந்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்ஃபினிட்டி சிம்பிள். சரி, இப்போ பே லீஃபில் எழுதியாச்சு. எழுதும் போதே உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸை செஞ்சுருங்க, அதாவது விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் கலாச்சாரத்தில் ஒருத்தர் இருக்கார், அவர் பாட்டை கேட்கலாம். ஆக்சுவலி இதை இப்போலாம் பாட்டாக கேட்குறது தான் எல்லோரும் விரும்புகிறாங்க, அதனால தான் பாட்டுன்னு சொன்னேன். அது இப்போ ராகத்தோடு வருது. படிக்கணுன்னாலும் படிக்கலாம் இந்த பாட்டை. பே லீஃபில் என்ன எழுதி இந்த நாளில் மேனிஃபெஸ்டேஷன் செய்யணும்? எஸ்பெஷலி பணம் வரணும், இந்த வருடம் நிறைய நான் சம்பாதிக்கணும், நான் கோடீஸ்வரன் ஆகணும், கோடீஸ்வரி ஆகணும், எப்படி வேணால் யோசிச்சுக்கோங்க. என்ன உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ அது. இது 111 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்ந்து இந்த ஏஞ்சல் நம்பர் வரும். எஸ்பெஷலி வந்து மணி அட்ராக்ஷன், பணம் யாருக்கெல்லாம் ரொம்ப வேணும், இந்த வருடம் வந்து நிறைய உங்களுக்கு பண வரவு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஏஞ்சல் நம்பர் எழுதுகிறோம். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில டேரட் கார்ட் ரீடர், ஹீலர் ரேகா தியாகராஜன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. மேனிஃபெஸ்ட் பத்தி நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். நட்பவி யோகிராம் சுரத்குமார். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப சிறப்பா இருக்கேம்மா, தேங்க்யூ. ஸோ நம்ம தொடர்ந்து வந்து நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பத்தி பேசிட்டு இருக்கோம். அது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்லயே சொல்லிட்டு இருக்காங்க, அதோட ஃபீட்பேக்ஸ். லாஸ்டா வந்து 12/12 போர்ட்டல் பத்தி நம்ம பார்த்தோம். அந்த நாள் வந்து என்ன பண்ணணும், அதாவது போன வருஷத்தினுடைய கடைசி போர்ட்டலா அது இருந்துச்சு. அந்த நாள்ல என்ன மாதிரியான மேனிஃபெஸ்ட் எல்லாம் பண்ணலாம்னு எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தது. அதை தொடர்ந்து இந்த வருடம், இந்த ஜனவரி மாசம் வரக்கூடிய 111 போர்ட்டல்ல நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், அதை எப்படி ப்ராப்பரா பண்ணணும், அந்த நாள்ல நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது நம்ம வாழ்க்கையில வந்து இந்த பண வரவு, பணத்தடை, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வெளியே வர முடியும் அப்படிங்கறத இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுக்காக சொல்லுங்க. முதல்ல இந்த 111 போர்ட்டலினுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்குமா? நிச்சயமா பார்த்துலாம். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் 111 அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த கரெக்டான அந்த எனர்ஜி வந்து உங்களை நிச்சயமா அந்த வீடியோ வழியாக சேர்ந்தடையும். 111 அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு என்னடா திடீர்னு 111 பத்தி பேசுறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம். ஜனவரி 1, அதாவது 1/1/2026, அதாவது பிளஸ் பண்ணோம்னா 2 + 2 + 6 வந்து ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 1 வரும். ஸோ அது வந்து 111 போர்ட்டல். இந்த நாள் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும். நீங்க வந்து நிறைய மேக்ஸ்லாம் நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பீங்களே, போட்டு பாருங்க எப்போ அடுத்தது 111 போர்ட்டல் இந்த மாதிரி டேட்ல வருது அப்படின்னு போட்டு பாருங்க. நியூமராலஜில வந்து இந்த நம்பர் வந்து ரொம்ப ஃபேமஸான நம்பர். ஏன்னா எல்லா விஷயமுமே 1ல தான் ஆரம்பிக்கும் இல்லையா? நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு பேரண்ட்ஸா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், எங்கனாலும் என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டியா, நம்பர் 1 இருக்கியா? இப்ப நம்மளோட பிசினஸ்ல எல்லாம் கூட நம்ம எல்லாரும் யோசிக்கிறது என்ன, நான் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னா. ஸோ அப்போ நம்பர் 1 இஸ் அ பிகினிங், அங்கிருந்து ஆரம்பிக்குது. அப்போ நியூ இயர் அன்னைக்கே அந்த போர்ட்டல் வந்ததுன்னா எவ்வளவு சிறப்பு இல்ல? அப்போ நம்ம என்ன மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சாலும் வேகமா நிறைய போர்ட்டல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சிருக்கோம். ஆனா 2026ல ஃபர்ஸ்ட் டேவே நான் மேனிஃபெஸ்டேஷனுக்காக யூஸ் பண்ணுவேன்னு சொல்லும் போது எனக்கு வந்து ரொம்ப வந்து அப்படியே ஹாப்பியா இருக்கு. அந்த இயர் ஸ்டார்ட் பண்றதே மேனிஃபெஸ்டோட ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? ஏன்னா எல்லாரும் வந்து ரெசல்யூஷன் எடுப்பாங்க. காலங்காலமா எல்லாரும் பண்றது என்ன, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ரெசல்யூஷன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது என்ன தெரியுமா, ஜிம்முக்கு போய் பணம் கட்டிடுவாங்க. அந்த மாதிரி இன்னில இருந்து நான் சுகர் சாப்பிட மாட்டேன், காஃபி சாப்பிட மாட்டேன், டீ சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரி நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாங்க. ஆனா மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாரும் மறந்துடுவாங்க. பிரார்த்தனைகள் கூட அன்னைக்கு வந்துட்டு எல்லாரும் வந்து கேக் கட் பண்றது எல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஆங்கில புத்தாண்டு தானே, அதனால அந்த மாதிரி இருக்கிறது தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாமே 111. ஓகே, இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும்? இந்த நாளுடைய சிறப்புகள் எங்களுக்காக சொன்னீங்க. இப்ப இந்த ஜனவரி 1ஆம் தேதி வரக்கூடிய நாள்ல நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? இல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு மேனிஃபெஸ்டேஷன்ல. அதுல ஃபர்ஸ்ட் விஷயமா பாக்குறது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 111 அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்ப பிகினிங், நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றது வேகமா நடக்க போகுது. அப்போ உங்களோட பாடி,
மைண்ட், இது எல்லாமே வந்து அலைன் ஆகணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஒரு அழகான ஒரு மெடிடேஷன் சின்னதா நீங்களே செஞ்சுக்கலாம். ஹீலிங் எனர்ஜிய நீங்களே எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். எப்பவுமே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் செய்யும்போது, நீங்க ஒரு ரிசீவர். குடுக்க போறது பிரபஞ்சம். அத கரெக்ட்டா நீங்க ரிசீவ் பண்றதுக்கு உங்களோட எனர்ஜி கரெக்ட்டா இருந்தா தானே ஒர்க் ஆகும். இந்த வீடியோ நீங்க எப்ப பார்த்தாலும் சரி, நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போதே அந்த ஹீலிங் எனர்ஜிய நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதுல சிம்பிளா ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா 1 மினிட் மெடிடேஷன், மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லலாம். அது 3 டிஃபரெண்ட் ஸ்டெப்ஸ்ல செய்ய போறோம். ஏன்னா 111 வந்து அகைன் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 3ன்னு வரும். 3. ஸோ 3 டிஃபரெண்ட் ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிரீதிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லும்போதே, எப்பவுமே இன்ஹேல், அதாவது மூச்சு நீங்க உள்ள இழுக்கும்போது மூக்கு வழியா உள்ள இழுங்க. வெளியில விடும்போது, அதாவது எக்ஸேல் பண்ணும்போது வாய் வழியாக விடணும். ஸோ இந்த மாதிரி இன்ஹேல் மூக்கு வழியா எடுத்து வாய் வழியா நீங்க விடும்போது, அப்போ ஒரு இமேஜினேஷன், ஒரு விசுவலைசேஷன், அதாவது நல்ல எனர்ஜிய நீங்க உள்ள எடுக்கிறீங்க. தேவையில்லாத கெட்ட எனர்ஜிய வெளியில விடுறீங்க. இத வந்து 1 மினிட்டுக்கு செய்யுங்க ஃபோக்கஸ்டா. டைம் வச்சு கூட பண்ணலாம். அலாரம் வச்சுக்கலாம். அடுத்த 1 மினிட் என்ன செய்யணும்? இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நடந்தது எல்லாத்துக்கும் நன்றி. கிராட்டிடியூட். இனி என் வாழ்க்கையில நடக்க போற எல்லா விஷயத்துக்கும் நன்றி. அப்போ நன்றின்னு சொல்லும் போதே உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணிடுங்க டக்குன்னு. அந்த 1 மினிட்ல எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணியாச்சு. நம்ம ஒரு ரிசீவர் அப்படின்னு சொன்னேன். அப்போ அதிகமான எனர்ஜி நம்மளுக்கு நிச்சயமா இந்த 1 மினிட்ல இருக்கும். 1 மினிட்ல எப்படி என்னோட எனர்ஜியை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்கா ப்ரூவ் ஆயிருக்கு. 1 மினிட்ல என்ன, ஹாஃப் அ செகண்ட்ல கூட உங்களால மாத்த முடியும் எனர்ஜியை. சரியா? ஸோ 3rd ஸ்டெப் சிம்பிள். அதிகமா எனர்ஜி வாங்கியாச்சு இல்லையா? குடுத்துடலாமே யாருக்காவது. இல்ல நீங்க கேட்ட மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயத்துக்கு, உங்களோட ஜாபாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அல்லது பணமா இருக்கலாம், எதுனாலும் சரி, இல்ல மனிதராக இருக்கலாம். நல்ல கல்யாணம் நடக்கணும்னு யோசிச்சிருப்பீங்க. எதெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்களோ அதெல்லாம் முன்னாடி கொண்டு வந்துருங்க. அதாவது ஒரு பிளேட்ல இருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். யோசிச்சுக்கோங்க. ஒரு பிளேட்ல இருக்கு. அழகா 2 கைய இப்படி தூக்கிட்டு வாழ்த்துங்க. பிளெஸிங்ஸ். ஓகே. எனர்ஜி பாஸ். எனர்ஜிய பாஸ் பண்றீங்க. உங்க கைகள்ல இருந்து எல்லாமே நடந்துருச்சு. மிக்க மகிழ்ச்சி. நல்ல அழகான வார்த்தைகள் பேசிட்டு அது பிளெஸிங் குடுத்துருங்க. அவ்வளவுதான். ஆசீர்வாதம் பண்றீங்க. நடந்துருச்சு இல்லையா? அப்ப ஆசீர்வாதம் தானே. ஓகே. ஸோ அடுத்ததா வந்து நீங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல நம்ம நினைச்ச விஷயங்கள் நம்ம நடக்கணும். குறிப்பா பணம் சார்ந்த விஷயம். இந்த மாதிரி நமக்கு என்ன தேவை இருக்கோ அது நடக்கணும் அப்படின்னா, ஒரு பாட்டு கேளுங்க. நீங்க நினைச்ச விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அத பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க மேம். பாட்டு அப்படின்னு சொல்லும்போது ராகங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்தாதான் அதுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப ரொம்ப சோகமா இருக்கீங்க. சோக பாட்டே கேட்டுட்டு இருப்பாங்க சில பேர். அப்ப திரும்ப திரும்ப சோகமா தான் ஆயிட்டு இருப்பாங்க. ஹாப்பியா ஒரு பாட்டு கேட்டு பாருங்க. சோகமா இருக்கிறத கூட மறந்துட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா? அப்போ நம்மளோட கல்ச்சர்ல, அதாவது தமிழ் கலாச்சாரத்துல ஒருத்தர் இருக்கார். அவர் பாட்ட கேட்கலாம். ஆக்சுவலி இத இப்பலாம் பாட்டா கேட்கறது தான் எல்லாரும் விரும்புறாங்க. அதனால தான் பாட்டுன்னு சொன்னேன். அது இப்ப ராகத்தோட வருது. படிக்கணும்னாலும் படிக்கலாம் இந்த பாட்ட. ஹனுமன் சாலிசா. ஓகே. சரியா? இந்த யூடியூப்ல வருடம் போட்டாலே ஹனுமன் சாலிசான்னு போடுங்க. தமிழ்ல இருக்கு, சான்ஸ்கிரிட்ல இருக்கு, ஹிந்தில இருக்கு. எந்த மொழியாக இருந்தாலும் சரி. அழகா உங்களுக்கு என்ன தேவை? அழகா இப்படி கையில எடுத்துட்டு வந்து குடுத்துருவாரு உங்ககிட்ட. அவர்கிட்ட கேளுங்க. அந்த ஹனுமன் சாலிசாவ அந்த பாட்ட கேட்டுட்டு, அப்புறம் இந்த 3 ஸ்டெப் மேனிஃபெஸ்டேஷன் செய்யுங்க. அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கேளுங்க. அன்னைக்கு மட்டும் தான் கேட்கணுமா? அடுத்த மித்த நாள்லாம் கேட்கக்கூடாதா? அடுத்த கேள்வி வரும். தாராளமா கேட்கலாம். இந்த ஆண்டு ஃபுல்லாவே வந்துட்டு இந்த 111 போர்ட்டல் உங்களுக்கு ஆக்டிவேட்டடா இருக்கணும் அந்த அப்படின்னா, ஹோல் மந்த் கூட ஹோல் பண்ணலாம். மந்த்துக்குமே பண்ணலாம். ஹோல் மந்த்லயுமே கேட்டுட்டே இருங்க. வருஷம் ஃபுல்லா கேளுங்களேன் ஹனுமன் சாலிசா. ஹனுமன் சாலிசா கேட்டு பாருங்க. வாழ்க்கை மாறும். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து இந்த 111 போர்ட்டல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம நிகழ்ச்சியில கூட நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். இந்த பே லீஃபை வச்சு நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த 111 போர்ட்டல் அன்னைக்கும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுக்காக அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத செஞ்சு காட்டுங்க மேம். நிச்சயமா. பேலீஃப் இல்லாத மேனிஃபெஸ்டேஷனா அப்படின்னு ஆயிடுச்சு இப்பலாம். அதனால பேலீஃப் பத்தி எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. பிரியாணி இலைய பத்தி நிறைய பேசியாச்சு. ஸோ அது எப்படி அது எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிறதையும் நிறைய ஃபீட்பேக்ஸ் நம்மளுக்கு சேனல்லே நம்மளுக்கு வந்து நிறைய கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. பேலீஃப்ல என்ன எழுதி இந்த நாள்ல மேனிஃபெஸ்டேஷன் செய்யணும். எஸ்பெஷலி பணம் வரணும். இந்த வருடம் நிறைய நான் சம்பாதிக்கணும். நான் கோடீஸ்வரன் ஆகணும், கோடீஸ்வரி ஆகணும். எப்படி வேணா யோசிச்சுக்கோங்க. என்ன உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ அதெல்லாம் நம்ம வந்து எப்படி பேலீஃப் மேனிஃபெஸ்டேஷன்ல பண்ணலாம் அப்படிங்கிறது ஸோ தவறே இல்லாம சரியான முறையில இது எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சில பொருட்கள் தேவை.
ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் எடுத்துக்கலாம், அல்லது அகல் விளக்கு கூட நீங்க எடுத்துக்கோங்க, எதுனாலும் ஓகே. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்தது பே லீஃப், இதுதான் அந்த பிரியாணி பிரிஞ்சி இலை இருக்குல்ல, இந்த மாதிரி கிழியாம இருக்கணும், இப்படி எடுத்துக்கோங்க. கிளீனா இருக்க மாதிரி எடுத்துட்டு, நிச்சயமா பென் தேவை, கிரீன் கலர் பென் தான் எடுத்துக்கணும். மேட்ச் பாக்ஸ் இருக்கு, ஸோ எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஸோ விளக்கு ஏத்த வேணும். அடுத்தது இந்த பவுல் வந்து நீங்க எரிச்சு இந்த சாம்பலை போடுறதுக்காக நான் இதை எடுத்து வச்சிருக்கேன். நீங்க உங்ககிட்ட தூபக்கால் அந்த மாதிரிலாம் இருந்தா கூட நீங்க அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல், அதாவது ரொம்ப கட்டாயமா இப்ப நான் யூஸ் பண்ணிருக்கதே தான் நீங்க பண்ணணும்லாம் இல்ல. உங்ககிட்ட என்னென்ன பொருட்கள் இதுல ஆல்டர்னேட்டிவா இருக்கோ எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம் 2 தான், பே லீஃப், பென், ரெண்டும் முக்கியமா இருக்கணும். சரியா? இப்போ இந்த பே லீஃப் எடுத்துக்கலாம். நான் ஒரு ஏஞ்சல் நம்பர் சொன்னேன் இல்லையா, பே லீஃப் அப்படின்னாவே ஏஞ்சல் நம்பர், மேனிஃபெஸ்டேஷன்னா பே லீஃப், பே லீஃப்னா ஏஞ்சல் நம்பர் நிச்சயமா இருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஏஞ்சல் நம்பர் எழுத போறோம். இது வந்து ஏன் வந்து இந்த ஏஞ்சல் நம்பர் இந்த 111 போர்ட்டலுக்கு எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 111 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்ந்து இந்த ஏஞ்சல் நம்பர் வரும். எஸ்பெஷலி வந்து மணி அட்ராக்ஷன், பணம் யாருக்கெல்லாம் ரொம்ப வேணும், இந்த வருடம் வந்து நிறைய உங்களுக்கு பண வரவு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்கன்னா அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஏஞ்சல் நம்பர் எழுதுறோம். சரி, இது பண வரவுக்காக மட்டும்தான் எழுதணுமா, வேற எந்த விஷயத்துக்காகவும் எழுத வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இதுக்காகவும் எழுதலாம். நீங்க உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்காக எழுதணும்னாலும் நீங்க எழுதலாம். ஸோ அது என்ன ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. 528741 111 லாஸ்டா 111. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் நம்பரை எழுதிடுங்க. சரி, இதுல வேற ஏதாவது நான் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுமா, இல்ல சிஜில்ஸ் எல்லாம் ஏதாவது வரையணுமா அப்படின்னா இன்ஃபினிட்டி சிம்பிள் நம்ம பயன்படுத்த போறோம். எதனால அப்படிங்கிற ரீசன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்றேன். நம்ம இயரோட ஸ்டார்ட் டேட், அதாவது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த இயர்ல நம்ம இதை செய்யறோம். அப்போ அபண்டன்ஸ், அதாவது உங்களுக்கு நிறைய வந்துட்டே இருக்கணும், தொடர்ந்து வந்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்ஃபினிட்டி சிம்பிள். சரி, இப்போ பே லீஃப்ல எழுதியாச்சு. எழுதும் போதே உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸை செஞ்சிருங்க, அதாவது விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. நான் ஹனுமன் சாலிசா கேளுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாட்டை நீங்க போட்டுடலாம். நீங்க போட்டுட்டே அதை கேட்டுட்டே கூட நீங்க இந்த பே லீஃப்ல எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது வந்து கேண்டில் அல்லது அகல் விளக்கு எது இருந்தாலும் சரி, அதை ஏத்திக்கோங்க. பே லீஃப் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் எரிஞ்சு கையை சுற்றுற போது, அதனால உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு பிடிச்சுக்கிற மாதிரி கரெக்டான ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுல எரிக்க போறோம். எரிக்கும் போதும் நீங்க உங்களோட மேனிஃபெஸ்டேஷன், நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்த யோசிச்சுட்டே, அது நடந்துருச்சு, அது நடந்தா நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்க, அந்த ஹாப்பினஸ் உங்களோட ஃபேஸ்ல ஸ்மைல் பண்ணிட்டு, இல்ல யார்கிட்டயாவது சொல்லுவீங்க இல்லையா, அவங்க யாரு, அவங்கள பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு நீங்க இந்த பே லீஃபை எரிக்கணும். எரிச்சிட்டு இதை இந்த மாதிரி ஒரு பவுல்ல நான் இப்போ போடுறேன். இங்க இந்த சாம்பல் இருக்கு இல்லையா, ஸோ இதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க கால் படாத இடத்துல, அது உங்களோட கார்டனாக இருக்கலாம், எங்க வந்து கால் படாம இருக்கோ, இல்ல பூத்தொட்டியில கூட நீங்க போட்டுடலாம். போட்டுட்டு விட்டுருங்க. ஸோ யூனிவர்ஸ் கிட்ட கொடுத்தாச்சு, அப்போ அந்த விஷயம் நடந்துருச்சு, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க அதுக்கான ஹார்ட் ஒர்க், அடுத்த வேலையை தொடங்க ஆரம்பிங்க. மேடம், இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த பே லீஃப் மேனிஃபெஸ்டேஷன் பத்தி நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க, நம்மளே கூட பேசியிருக்கோம். ஆனா அது எப்படி செய்யணும், சரியான முறையில் அது எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி எங்களுக்காக ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அண்ட் இன்றைய நிகழ்ச்சியில இந்த 111 போர்ட்டல் இந்த வருஷம் தொடங்கும் போதே வரக்கூடிய முதல் நாளாவே இருக்கு. அந்த நாட்கள்ல எப்படி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும், என்னென்ன மாதிரியான முறைகள்ல பண்ணணும், என்ன பாட்டு கேட்கணும் அப்படிங்கிறது முதல் கண்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. வழக்கம் போல ரொம்ப நன்றி மேம். மிக்க மகிழ்ச்சி. அனைவரது வாழ்விலும் இன்பம் மற்றும் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஹாப்பி நியூ இயர். நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின்.